நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:50 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம். இன்று அதிகாலை 12:28 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று காலை 10:13 வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:28 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. மேஷம் ராசினியர்கள். என்ற வேகம் செய்திகள் வீடு வந்து சேருங்க. செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். தகுதியும் திறமையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. இருந்தாலும் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விட கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைத்துவிடக் கொடுங்க. என்று நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் தயவு செய்து குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். குடும்பத்தில் அமைதி நிலவ பொறுமை வேண்டும். அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதையும் அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். கூடுமானவரை அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். பெண்கள் நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். பார்த்து அனுசரித்து செல்லுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காண்பது ரொம்ப நல்லது. அதே போல மாணவ கண்மணிகள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. என்று காதல் மட்டுமே கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்துங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொண்டிருக்கும், புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று குடும்பம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டு வைத்த விஷயங்களில் கூட முன்னேற்றம் இருக்கும். நெருக்கடிகள் ஏற்பட்டதில் கூட வெற்றி இருக்கும். வியாபாரம் பன்மடங்கு உயரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக கொடுங்க. பரணி. இன்னும் விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று வெற்றி கிடைக்க கொடுங்க. நல்லதொரு சிந்தனை வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். செயல்கள் உங்களுக்கு திறமை குறிப்பிடும். நண்பர்கள் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பெற புதிய வழி உருவாகக்கூடும். பண வரவு சீராக அதிகரிக்க கொடுங்க. விரும்பிய உணவுப் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனை இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் என்று நிறைவேறக்கூடும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. செயல்களில் நேர்த்தியும் திறமையும் வெளிப்பட கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்.
எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். காரியங்களை சிறப்பான முறையில் எடுத்து செல்வீர்கள். பெண்களுக்கென்று யோகமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். காதல் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் அடைய வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காப்பது காதலுக்கு வெற்றி நகை போகுங்க. இன்று மாணவர்கள் எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் உந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. பக்குவம் மட்டும் இருக்கட்டும். பக்குவமாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். அது போதுங்க. ரோகிணி. இனி குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்போட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். என்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக இன்று காய் நகர்த்தி எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் அற்புதமாக செயல்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக உழைப்பீர்கள். அன்பானவரின் ஆலோசனை நல்வழி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்கும். எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு சீராக எல்லாம் இருக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பணவரவும் கிடைக்கக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று காரியங்கள் ஓரளவு சிறப்பாக இருக்க கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். நல்லபடியாக எல்லாம் நடந்து முடியுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றி கொடுக்கும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. எதிர்பார்த்தபடி சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தன்னம்பிக்கை துளிர்விடும் இருக்கக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று உங்களை விடாமுயற்சிக்கு எதிலும் வெற்றி பெறும் இருக்க கொடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க அடிப்படை விஷயங்கள் எல்லாம் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கமான வேலைகளை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இன்று நல்ல விஷயங்கள் தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியும். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக நெருக்கடியை கொடுக்கும். குழப்பத்தை கொடுக்கும். காதலை இதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் குழப்பமாகத்தான் காணப்படுவீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாக கொடுங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் எதிர்கால நலனிலை முக்கிய அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் என்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். காரியங்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிக்க நபரின் நட்பு ஏற்படக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. அரசியல்வாதிகளின் தொடர்பு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் இன்று வெளிப்படக்கூடும். சகோதர சகோதரிடம் இன்று நீங்க பொறுமையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிடம் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை.
இன்று கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இந்த காரியத்தை செய்யலாமா? அந்த காரியத்தை செய்யலாமா? என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகக் கூடும். எதிலும் பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டமோ, குழப்பமோ அடைய வேண்டாம். செயல்கள்ல உங்களுக்கு வேகம் பிறக்கக் கொடுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். புனர்பூசம் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். விருப்பங்களை கூட நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. பல்வேறு விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மிகவும் அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். அவசர பணி கொஞ்சம் குறுக்கிட கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் நீங்கிவிடக் கொடுங்க. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடுங்க. இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. அன்பானவர்களின் நட்பு என்று ஏற்படக்கூடும். என்று நீங்க ஆழம் தெரியாமல் எதிலும் காலவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இந்த குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எல்லா விஷயங்களும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். காதல் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். போகட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இந்த அன்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நகர்க்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பூசம் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். பார்த்து நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூடு பிடிக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மனதிற்குள் சிறிய அளவில் பயம் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். ஆயில்யம் இன்று மனதளவில் உங்களுக்கு ஏற்பட்ட கவலை விலகி செல்லுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். என்ன வேண்டும் வேண்டாம் என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நகர்க்க கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க சோர்வாக காணப்படுவீர்கள். காரியங்களை கூட துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தினரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்குங்க. நல்லபடியாக எல்லாம் நடந்து முடியுங்க. மனசுக்குள் எதை பற்றியாவது சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். இன்று சீரான போக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கூடுதல் கவனம் எதிலும் ஏற்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்திடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தடைப்பட்டிருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். காரியத்தில் ஏற்பட்ட தாமதம் விலகி செல்லக்கூடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நகர்க்கக்கூடும்.
அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எதிர்பார்த்த அளவில் உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடுங்க. இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்களில் கூட நேர்த்தி ஏற்படக்கூடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. கடுமையான உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் எதிலும் அவசரப்படாமல் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். என்று காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்படாதீர்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் என்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று நீங்க யாரிடமும் முன்கோபப்பட வேண்டாம். செய்யும் காரியங்களை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு நேர்த்தியும் திறமையும் மிகுந்து காணப்படக்கூடும். என்று வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு நுணுக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தெய்வீக அருள் உண்டாகக்கூடும். என்று வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். பூரம் எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். வீண் விவாதங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். சாதுரியமான பேச்சு வெளிப்படக்கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனோதிடம் அதிகரிக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு கூடுதல் பயம் வெளிப்பட கொடுங்க. என்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பை கொடுக்கும். உத்திரம் நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாகரிக கொடுங்க. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. அவசர பணிகள் ஏற்பட்டது பின்னர் உங்களுக்கு சரியாக கொடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சாதுரியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நன்மைகளும் ஓரளவு கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைதிவிடக்கூடும். செயல்கள் உங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்க கொடுங்க. நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நினைவிய பணி நிறைவேறுவது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உணவில் கட்டுப்பாடு கொஞ்சம் வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. பொருட்களை இரவலாக கொடுக்கலாக தயவு செய்து வேண்டாம். முக்கியமாக நகைகளை இரவல் கொடுக்க வேண்டாம். என்று பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. சாதகமான நிலை ஏற்படக்கூடும். தானம் தர்மம் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக்கக்கூடும். நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. தைரியமாக இதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. அடுத்தவருக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. பண வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். என்று கடுமையான உழைப்பும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். சந்தித்த நபரால் என்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை நீங்க தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக இன்று காய் நகர்த்துவீர்கள். பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நகர்க்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் வேண்டும். என்று காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். சரியான முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் பிறர் விஷயங்கள்ல தலையீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம்
இன்று கவனமாக பேசுவதும், பொறுமையாக செயல்படுவதும் வெற்றிக்கு வழிவகுக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடுங்க. பரபரப்புடன் கொஞ்சம் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் இன்று காணப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி சீராக இருக்கக்கூடுங்க. இன்று இஷ்ட தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம் இன்று சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். எதிர்பார்ப்புகளை இன்று ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் உற்சாகம் பெறக்கூடும். என்று உங்களுக்கு தகுதியும் திறமையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. செயல்களில் உங்களுக்கு நேர்த்தி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த இனிய நாளை நீங்க கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வீர்கள். சித்திரை இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். தீட்டிய திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகபோக வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. தெய்வீக அருளும் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக ஜெயித்தும் காட்டுவீர்கள். பல்வேறு விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலங்கள் கடந்தாலும் உங்களுக்கு எல்லாம் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாகவும் இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. என்று நீங்க எதையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி இன்று சிறப்பான வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அடுத்த ஒரு மீதான நம்பிக்கை உங்களுக்கு குறைய கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த அளவில் பண வரவு கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையுடன் செயல்பட வேண்டும். இதமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. தூக்கம் கொஞ்சம் பாதிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக உறங்க சொல்வதும், அதிகமாக தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருப்பதும் தயவு செய்து வேண்டாம். என்று ஓரளவு சுமூகமான சூழல் இருக்கும். பெரிய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனை கூட முடிவுக்கு வரக்கூடும். தேவையற்ற விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. மனம் மருந்துபடியான சூழல் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். எதிலும் தீவிரமாக செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். வியக்கும் வகையில் உங்களுக்கு எல்லாம் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு என்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுலபமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் அவசர முடிவில் மட்டும் எடுக்க வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். என்று காதல்ல குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க பொறுமை காப்பது நல்லது. விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்தை குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்க வாழ்க்கையில் கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்கள ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாயிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தொழில் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் தயவு செய்து செல்ல வேண்டாம். சுவாதி விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இதமாக இன்று நீங்க காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கூடுதலாக இன்று நீங்க பணிபுரிவீர்கள். காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பல்வேறு விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அரசியலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு செயல்களை வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். விசாகம் என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கடுமையான உழைப்பை என்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி கொடுங்க.
ரகசியங்களை கொஞ்சம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்தவர் மீதான பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அவரிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பதட்டம் இல்லாமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்கக்கூடுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள். இன்று நீங்க நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடு அவசியம். தொழில் வியாபாரம் சுமூகமாக இருக்கும். உறவினர் வகையில் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல நிதானமான போக்கு காணப்படக்கூடும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். வீண் மனக்கவலை ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடுங்க. செயல்களில் நீங்க மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். மனசுக்குள் ஒருவித தைரியம் பிறக்க கொடுங்க. எதையும் சீரான முறையில் அணுகி வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பயணங்கள் உங்களுக்கு சீரான முறையில் அமைந்துவிடக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இன்று எதையும் கவனமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவர்கள் எதையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பல்வேறு விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்ற கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல செயல்கள் மூலம் உங்க வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக் கொடுங்க. அனுஷம். இன்று உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரம் செல்வதற்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. நல்ல வியாபாரம் பண்ணி லாபத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை கூட இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள். அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழிலில் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். இன்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. கேட்டை. இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. அத்தியாவசிய தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடு அவசியம். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். சுயமான சிந்தனை இருக்குங்க. அதனை பற்றிய நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடும். ஆதாயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. புதிய தொடர்பு மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் அலைச்சலை கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். செயல்களில் மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. இன்று கூடுதல் பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியுங்க. வழக்கு விவகாரத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சில பணிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியும் கொடுக்கும். பயணங்களால் அலைந்து திரிந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். மனசுக்குள் ஒருவித கவலைகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய சூழல் இருக்கும். விடாமுயற்சிக்கு விட்டிடும் நாளாக இருக்க கொடுங்க. என்ற எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. வாக்கு வன்மையால் இந்த ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க.
உணவு கட்டுப்பாட்டினையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக ஒரு தித்திக்கும் சூழலை ஏற்படுத்திக் கொடுக்கும். புதிய அனுபவத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவும் ஏற்படக் கொடுங்க. காசு, பணம் விஷயங்கள மட்டும் ரொம்ப தெளிவாக கொடுத்து வாங்க பாருங்கள். பெண்கள் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நகர்க்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்று காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்குங்க. காதல் இப்போதைக்கு நீங்க எதிலும் அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் படிப்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கல்வியில் ஜெயிப்பதற்கான அம்சம் இருக்கின்றது. உயர்கல்வி உங்களுக்கு சிறந்து இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அது மட்டுமில்லை, கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நகர்க்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து போராடுங்கள். உங்க வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. போராடம் இன்று உங்க வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். தெய்வீக அருள் ஏற்படக்கூடும். தொழில் விருப்பத்தை திருப்திகரமாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நீங்க எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் கவன நடைமுறை கண்டிப்பாக வேண்டும். முக்கியமாக பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். எல்லோருடைய மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இன்று நுணுக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சொந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். யதார்த்த பேச்சினால் அதிருப்தி கொஞ்சம் உருவாக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சீராக அதிக உழைப்பு தேவைப்படக்கூடும். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். அரசு உதவி கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. இன்று வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். தாமதமான போக்கு ஏற்படக்கூடும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கவலையை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். இந்த மகரம் ராசினியர்கள் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லும். தன்னம்பிக்கையுடன் இதில் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. என்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். புத்தி கூர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக கொடுங்க. மனதளவில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. இன்று காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் பட வேண்டாம். உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. கண்டிப்பாக இல்லத்தில் சொல்லி மட்டும் அதற்கான தீர்வு காணுங்கள். என்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சமாளித்துத்தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். மாணவர்கள் எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம்
இன்று உங்களுக்கு பிறர் விஷயங்கள தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதையும் அனுசரித்து செல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகளில் ஈடுபடுவீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு ஏற்பட வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பிறர் விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். தந்தையின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாயிடம் இன்று நீங்க அமைதியுடன் பேச பாருங்கள். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது குடும்பத்தாரிடம் கலந்து பேசுங்கள். அவிட்டம் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். எதிர்பார்த்த அளவில் எல்லாம் இருக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தொழில் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கூடுதல் பண வருமானம் கிடைக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு வியாபார தொடர்பு பலம் பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனதில் ஒருவித கவலையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு கூதுகளும் பிறக்க கொடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாகவே வெற்றி ஏற்படக்கூடும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொந்த நல்ல அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எவரிடமும் நிதானித்து பேசுவது மட்டும் வெற்றிக்கு வழிவகுக்குங்க. எப்பொழுதுமே பொறுமை கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சீராக கடுமையாக உழைப்பீர்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். அரசு உதவிகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்கின்றது. வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். மன கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வர கொடுங்க. சிலர் கலைத்துறையில் ஜெயிக்க கொடுங்க. சாதிக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்த கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லா நன்மைகளும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் சுறுசுறுப்பும் உண்டாகக்கூடும். எதிர்ப்புகள் விலகி கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். இந்த பக்கபலமாக நண்பர்களும் இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்கும். எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் ரொம்ப தெளிவாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். சந்தேக பார்வை ஏதும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் நல்ல விஷயத்தை தன்னிடப்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என் குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அரும்பாடுபட்டு இன்று காரியங்களை விடுபடுவீர்கள். இன்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். சதயம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விவரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்க தீர சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. போராட்டாத்தி இன்று ஓரளவு சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறுங்க. வாழ்க்கை உங்களுக்கு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனசுக்கு திருப்திகரமான சூழல் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கை கொடுங்க. குடும்ப உறுப்பினர் அதிக அன்பு பாசம் கொள்வார்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று நீங்க மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தைரியமாக முடிப்பீர்கள். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். செயல்களில் நேர்த்தியும் திறமையும் மிகுந்து காணப்படக்கூடும்.
மீனம் ராசினியர்கள் பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மதிநுட்ப திறன் நிறைந்து காணப்படக்கூடும். பணிகளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அதிகம் பாசம் கொள்வார்கள். பணியில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். செயல்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் விலகி செல்லக்கூடும். இந்த தொழில் வியாபார வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய சாதனை உருவாகக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பலம் பெறக்கூடுங்க. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். தீராத வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. இன்று கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பண பரிவர்த்தனை உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. செயல்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று அவசர முடிவில் மட்டும் எடுக்க வேண்டாம். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குங்க. அது மட்டுமில்லை, குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். இன்று பொழுதுபோக்கு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். நுணுக்கங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாதி. பண வரவு சீராக இருக்கக்கூடும். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சுலபமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. இன்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரேவதி. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனமும் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நிகழ்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கனவுகளிலும் மிதப்பீர்கள். இன்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியும் சீராக இருக்கக்கூடும். எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.